நீங்கள் எந்த ஊரா மேடம் எந்த ஊரா நீங்கள் இல்லை இல்லை வழி இருக்குது எப்படி கேட்குறாங்க தெரியலையே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புவோம். நம்ம வந்துட்டோங்க, வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். வெல்கம் பண்ணிட்டாங்க. அப்போ வந்த உடனே நம்ம உறவுகளில் 2 பேரும் பார்த்துட்டோம். வாங்க உள்ள வாங்க. ஹாய் வெல்கம் பேசுங்க. வெல்கம் டு அவர் காக்கும் கரங்கள் அறக்கட்டளை. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் நீங்க அடுத்தடுத்து மேலும் வளரணும். நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்றவங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நமக்கு வீடியோ நடிக்க தான் தெரியும், எடிட்டிங்லாம் இவர்கிட்ட தானே இருக்கு. அந்த ஒத்த வேலைக்கு தான் நம்மளை கூட வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? எப்படி சொல்றது, செவர் இருந்தா தான் சித்திரை வரைய முடியும். செவர் யாரு? இடம் ஒன்று இருந்தா தான் தூணே பதிக்க முடியும். சித்திரை அவங்க வரையறாங்க, அவ்வளவுதான். ஓ அப்படியே, ரைட். அது மாதிரி இடம் ஒன்று இருந்தா தான் தூணு பதிக்க முடியும். சுவர் இல்ல, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும். ரைட். நிறைய எழுத்து பிரதிகளை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி ஹெல்த் நல்லா பாத்துக்கங்க. ஹெல்த் நல்லா இருந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், ஆரோக்கியமா இயங்க முடியும். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இவங்க வந்து போட்டோல வீடியோஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஃபேட்டா இருந்தாங்க. இப்ப ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி இருக்காங்க. ஐயோ சொன்னீங்கன்னா நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாங்களா யூஸ் பண்ணிக்கோ சொல்லி. நீங்களா உள்ளே தானே இருக்கீங்க. அட ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டேன்ல. இல்ல இப்ப போகும்போது உங்களுக்கு ஒரு பிரியாணி பார்சல் கொடுத்துருவாங்க. நீங்க சொன்னதுக்காக. ஒல்லியா இருக்கேன்னு சொன்னது ரெண்டாவது விஷயம். அழகா இருக்கேன்னு வேற அங்க சொன்னாங்களா? அப்ப 2 பிரியாணி. நானா அது இன்னைக்கு ஒரு நாள் தான் அழகா இருக்கணும். இந்த அண்ணா டெய்லி போய் சொல்லிட்டே இருக்காரு இவங்க அழகா இருக்காங்க. அப்ப டெய்லி எனக்கு பிரியாணி தாங்க பாத்துக்கங்க. டெய்லி பிரியாணி சாப்பிடுறாங்க அண்ணன். ஏன் ஒளிஞ்சு நிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியல. உள்ள வந்துருங்க. ரைட். இவ்வளவுலாம் வெக்கப்படக்கூடாது. நம்ம கூட சேர்ந்துட்டாலே வெக்கத்துக்கு அழுத்தி கீழே வச்சிடலாம். அப்படின்னா என்னன்னு தெரியாது. இருந்துரும். அவங்க இன்னைக்கு கலக்க போறாங்க பாருங்க. சரி ரைட். ஓகே, நம்ம உள்ள போயிட்டு சாப்பாடு என்ன சாப்பிடுறோம் சாப்பிடலாம். சாப்பிட்டு அப்புறம் எல்லாரையும் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். காக்கும் கரங்கள் அறக்கட்டளைக்கு. ஓகே. நன்றி. ஹாய். நம்மள விழாவுக்கு அழைச்சது இவங்க தாங்க. ஆமா, அதாவது காக்கும் கரங்கள் அறக்கட்டளையோட என்ஜிஓ இவங்க தான். ஓகேவா? பேரு ராணிமா. பேசுங்க. ராணி சுந்தர்ராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு எங்களுடைய காக்கும் கரங்கள் அறக்கட்டளையின் 15வது வளைகாப்பு விழாவுக்கு சாந்தாவும் ராஜாவும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஸ்டா செலிப்ரிட்டியும் கூப்பிட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கூப்பிட்ருக்கோம். அப்படின்னா அது அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்புனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீம் எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்குது. 2 பேர் தான் இருக்காங்க, மற்றவங்களாம் வெளியே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. இவங்க 2 பேரும் பட்டிமன்ற பேச்சாளர். ஹாய் गाइस, நான் பட்டிமன்ற பேச்சாளர் பவித்ரா. சாந்தக்காவை இன்னைக்கு நாங்க மீட் பண்ணிருக்கோம். இவங்க வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். மேடம்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்க மூலமா மேடமை பார்க்க முடிஞ்சது. உங்க வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு உங்களை பார்த்தது கிடையாது. எல்லா வீடியோ பார்த்து நன்றி. எங்க போனாலும் நம்ம உறவுகள் 4 பேர் இருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் போர் அடிச்சுன்னா மேடத்தோட வீடியோ தான் எடுத்து ஒய்ஃபுக்கு அனுப்புவேன். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அடி கூட விடுமே நமக்கு. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடி கூட விடுவோம். ஆனா நேர்ல பார்க்க சொல்ல இந்த மேடமாக்குன்னு பலமுறை யோசனை பண்ணி தான் கேட்க தெரியுது. அவ்வளவு மோசமா இருக்கு. ரொம்ப அருமையா. நன்றிங்க. ஆக்சுவலா வேற எங்கேயோ இருக்க. நன்றி. நல்ல எதிர்காலம் இருக்கு மேம் உங்களுக்கு. தேங்க்யூ. நீங்க வேற லெவல்ல போறீங்க, அது மட்டும் நல்லா தெரியும். நன்றி. டிஃபன் சாப்பிட வந்தாச்சுங்க. இட்லி, பொங்கல், சட்னி, சாம்பார், வடை, கேசரி மட்டும் நம்ம உள்ளே எடுத்துப்போம். ஓகேவா? நமக்கு பிடிச்ச ஐட்டத்தை. அதாவது எனக்கு பிடிக்காத இட்லி, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பார்க்கத்தான் முடிஞ்சிருக்கோம். அப்புறம் எனக்கு பிடிச்ச பொங்கல் இருக்குது, சாம்பார் இருக்குது, பிடிக்காத உளுந்த வடை, பிடிக்காத கேசரி. ஓகேங்களா? வேறு என்னென்னமோ பாத்திரத்தில் வருது, என்னென்னு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன். சரி வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். சரியா? இட்லி எடுத்து விட்டுங்க. வாங்க சாப்பிட்லாம்.
நீங்கள் எந்த ஊரா? மேடம் எந்த ஊரா? அன்பிற்கு இணைந்து இங்கு வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரி சாந்தா மற்றும் அவரது கணவர் ராஜா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே அது புத்துயிர் தருவது வளகாப்பு மட்டும்தான். ஒவ்வொரு ஜென்மமே புது ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூகத்தின் பல துறைகளில் நாங்கள் சேவைகளை செய்து வருகிறோம். குறிப்பாக இன்று நடைபெறும் 15வது வளைகாப்பு வைபவ விழா மற்றும் நாட்டுப்புற நாடக கலைஞர்களை கௌரவிக்கும் விழா எங்களது அறக்கட்டளையின் சமூக பற்றையும் அப்படியா? பேசுங்க. வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேசுறாங்க. வீடியோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தையே வர மாட்டேங்குது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நன்றி நன்றி. வாங்க வாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க. எங்க போன் எடுத்துறேன். ஹாய் சொல்லிக்கங்க. அப்புறம் வீடியோக்குள்ள நீங்க எல்லாம் வருவீங்க. அப்ப ஹாய் சொல்லிக்கங்க. ஏதாவது பேசணும்னா பேசிக்கங்க. எந்தெந்த ஊரு? ரொம்ப சந்தோஷம். ஆமா நீங்க கோயம்புத்தூர் தான். நன்றி. உள்ள வாங்க. நன்றி நன்றி. ஹாய் சொல்லிக்கங்க. நீங்களா எந்த ஊரு? நாங்கெல்லாம் திருப்பூர். அவர் பல்லட எங்க மாமா. இந்த மாமா தாராபுரம், இந்த மாமா கேவிய நகர். உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க. ஓகே ஓகே. உங்க செல்போன் இருங்க, அவங்க எடுக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்காங்க. பெங்களூர் தலைப்பு. நீங்கள் எந்த ஊரா? மேடம்
மேடம் எந்த ஊரா நீங்க? திருவண்ணாமலையிலிருந்து தெருக்கூத்து கலைஞர்கள். வணக்கம். திருவண்ணாமலையிலிருந்து தெருக்கூத்து கலைஞர்கள். கோயம்புத்தூர் மண்ணுக்கு நன்றி. வணக்கம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட சேர்ந்து எல்லா கலைஞர்களும் சாப்பிட்றாங்க. ஐநா நாடக நடிகரும் சாப்பிட்றாங்க. இப்படி காமிங்க. என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? வாங்க. இது வந்து அல்வா. நிறைய அல்வா கொடுப்பாருங்க என் வீட்டுக்காரு. கேட்டுக்கங்க, அல்வா. இது கருவேப்பிலை சாதம்னு நினைக்கிறேன். அப்படித்தான். இது லெமன் சாதங்க, எனக்கு பிடிச்சது. இது சக்கரை சாதம், முத்துக்கு பிடிச்சது. இது புளி சாதம், அப்பளம், பருப்பு வடை. இது என்னது? ஏதோ ஒரு கூட்டுகை. இது பொரியல், இது துவையல், இது உப்பு. துவையல் அது ஊறுகாமா? ஊறுகாய். கிண்ணி தண்ணி இருக்குங்க. சாதம் இருக்கு, சாதம் வச்சு சாம்பார் எல்லாம் இருக்கும். முன்னாடி சாப்பிடறதுக்கு இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறம் அடுத்து சாப்பிடறதுக்கு அடுத்த நேரம் வரும். ஆமா, நாளே வயல சாப்பிட்டு குடிச்சிருவேன் நானு. உனக்கு ஒரு ரூபாய்க்கே பத்தாது. வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஆமா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப நாங்க எங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? வைகுண்ட வளகாப்புக்கு வந்திருக்கோம். தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் வந்திருக்கோம். முக்கியமான ஏபிஎல் எல்லாம் பார்த்திருக்கோம். அதாவது சன் டிவில சீரியல் ஆக்டர் அவங்களும் வந்திருக்காங்க. இப்ப அவங்க பேசுவாங்க. கல்யாண வீடு சீரியல்ல பார்வதியா நடிச்சிருக்கேன். பிச்சைக்கு அம்மா போலீஸ் கேரக்டரா நடிச்சிருப்பேன். பார்த்திருப்பீங்க எல்லாரும். பட் ஆனா அதுல வயசான கெட்டப்பா நடிச்சனால எனக்கு யாருமே என்ன தெரிய மாட்டேங்க. ஏன் சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? ஆமா, அது நாதஸ்வரத்திலயும் குமாருக்கு அம்மா பண்ணிருந்தேன். என்னடா குமாரு என்ன சொல்றாண்டாவே அப்படின்னு கோல்டான கெட்டப்பா நடிச்சிருப்பேன். சீரியக்கா ரொம்ப பிடிக்கும். உங்க சாந்தா சாந்தா ஆனா பேரு இப்பதான் அறிமுகம் ஆகிறேன். இன்னைக்கு அறிமுகம் ஆயிட்டலாம். இனிமே பழகிடுவோம். சாந்தாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி நன்றி. ஆனா இவர் விழுந்து விழுந்து அந்த சீனை மட்டும் நான் பார்த்து சிரிச்சிருக்கேன். தண்ணியை தொலைச்சு மறந்துடாம இருப்பீங்களே. தண்ணியை தொலைச்சு தொலைச்சு விட்டு அழுதுட்டு இருக்காரு. அதாவது எல்லாத்துக்கும் எல்லா டேலண்ட் வந்தது. சாந்தா அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி மக்கள் மத்தியில ரீச் பண்ணிருக்காங்க. அந்த உயர்ந்த உள்ளத்துக்கு தான் கண்டிப்பா திறமைகளை ஆதரிங்க. திறமை இல்லாதவங்களை ஆதரிக்காதீங்க. திறமைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள், சினிமாவா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், டேலண்ட் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு தரணும். நன்றி, வணக்கம். ரெண்டு பேருக்கும் சீரியல்ல முக்கியமான கேரக்டரா கொடுங்க. ரெண்டு பேரும் ஒரே ஜோடியா மட்டும் போட்டுங்க, பிரிச்சிடாதீங்க. ரொம்ப பிடிக்கும். கப்பலா பாக்க எனக்கு ரொம்ப விசுவப்பட்டு பாத்துட்டே இருப்பேன். நன்றி. ஒவ்வொன்னும் சூப்பரா பண்றீங்க. ரொம்ப சிறப்பா பண்றீங்க. உங்களுக்கு நேரம் வாழ்த்தும் போது அப்புறமா நல்லா பண்றீங்கடா. சூப்பரா இருக்கு. எனக்கு பொதுவா அதுக்காக கூட இல்ல, உண்மைக்கே சிறப்பா அவ்வளோ. நாங்க கூட எங்களுக்கு டைரக்டர் எழுதி கொடுத்து அதுக்கு பின்னாடி நாங்க ப்ரிப்பேர் பண்ணி அதை கொண்டுட்டு போய் நாங்க நடிப்பாங்க. நீங்க சொல்லவே வேணாம். செம்மையா பண்றீங்க. ஒரு நடிகர் ஒவ்வொன்னும் ரொம்ப திறமையா பண்றீங்கடா. யோசிக்கிறீங்க. அந்த புடிச்சிட்டு போற கேரக்டர்ல நான் போகும்போது இப்படியே போயிட்டு திருப்பி அதெல்லாம் செம்ம. வாழ்க்கையில வரைக்கவே முடியாது ஒரு விஷயம். இருந்தாலும் நமக்கு ஒரு சப்போர்ட்டா பெரிய பெரிய விருது இல்லைனாலும் நமக்கு ஒரு நல்ல கலைஞர்கள் கையால அந்த மாதிரி நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உண்மையிலே எங்களோட நீங்க எல்லாம் மொத்த கலைஞர்கள் கண்டிப்பா. அதாவது வயசுல இல்லைனாலும் விஷயம் தெரியுங்களா, இது இன்ஸ்டாகிராம் ஃபங்க்ஷன் கிடையாது. அதாவது வளகாப்பு செய்ய முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு ராணிங்கிற ஒரு பெண் வருஷத்துல 2 தடவை, அதாவது தமிழ்நாட்டுல எந்தெந்த இடத்துல அதாவது கவர்மெண்ட்னால அங்கீகரிக்கப்பட கலைஞர் மத்தியில கூப்பிட்டு உங்களை கவனிக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். புரியுதா? இன்னைக்கு அவார்டுங்கள் பெருசுல நிறைய பேர் படத்தை கொடுத்து போய் நிறைய ரீச் ஆகுறாங்க. அதெல்லாம் கிடையாது. இது திறமைகளை ஆதரிக்கிறாங்க. அவங்களா கூப்பிட்டு நம்ம திறமையில ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இவங்களை பத்தி நம்ம சொல்லணும்னு தேவையில்லை. எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரியாத உறவுகள் தெரிஞ்சுக்கங்க. ஆனா இவங்களால நம்மள தெரிஞ்சிருக்குன்னு சொல்லணும் போது பெரிய அதிசயம். வந்த உடனே எங்க பாப்பேன் அவங்க டிக்டாக்ல அவங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிக்டாக்ல இருந்து அவங்க டான்ஸ் சூப்பரா ஆடுவாங்க. நான் பாத்திருக்கேன் வீடியோ கண்ட்ரோல். ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க டான்ஸ். அவங்களோட டான்ஸோட மூவ்மெண்ட் ஃபாஸ்டா இருக்கும். அதுவே நான் பாப்பேன் டிக்டாக்ல இருந்து. ரொம்ப சூப்பரா இருக்கும். இருந்தாலும் அவங்க வாயால நீங்க நல்லா பண்றீங்க, நல்லா இருங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி உறவுகளே. அவங்களே நீங்க நல்லா இருக்கட்டும்னு ஒரு வார்த்தை கமெண்ட் பேச்சு வாழ்த்துருங்க. ஓகேவா? ஓகே, பாய் பாய் பாய்.